ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால காலையிலே பூரியும் குருமாவும் செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. அதை தான் ரெடி பண்ணி இன்றைக்கி காலையிலே சாப்பிட்டாச்சு. வேலை பார்க்குற எல்லாருக்குமே சண்டே தான் லீவு, ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் அந்த லேடிஸ்க்கு வந்து சமைக்கணும், அன்றைக்கி தான் அதிகமான வேலை அதே இருக்கும். அது என்ன மாயமோ இல்லை நம்மளை பிடிச்ச பீடையான்னு தெரியலங்க. என்ன வீடியோ போட்டாலும் ஒரு வியூஸ் கூட வரமாட்டேன்னுதுங்க. நானும் தண்ணியை ஊற்றிட்டு உருள்றேன், எண்ணெயை ஊற்றிட்டு உருள்றேன், ஆனால் ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேன்னுதுங்க. என் கரகம் இப்படி மாட்டிக்கிட்டு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஐயையோ, மதியம் என்ன டிஷ் பண்ணுறதுன்னே சொல்லாமல் விட்டுட்டேனேங்க. சின்னவன் வந்து சிக்கனை பொரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டான், பெரியவன் வந்து பெப்பர் சிக்கன் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டான். நம்மளுக்கு பிடிச்ச மீன் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பொரிச்சாச்சு. அப்புறம் பாஸ்மதி ரைஸை வந்து கொஞ்சமாக வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. நைட்டுக்கு வந்து இருக்கிறத வந்து டின்னரில் சாப்பிட்லான்னு விட்டுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். அப்புறம் மீன் கறி எல்லாம் வீடியோ எடுத்து போடாத, கண்ணு போட்டுருன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஒன்று கண்ணு படாது, என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு. நான் சொல்லுறது உண்மை தானேங்க. உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே நாங்கள் ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இங்கே பாருங்களேன், வானத்தில் பௌர்ணமி நிலா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களும் பார்த்து ரசிங்க. இந்த லைக் பண்ணுங்க.